அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த கழகத்தின் 50வது மைல்கல் கூட்டத்தில் பங்கேற்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் பெருமையும் அளிக்கிறது. 50 கூட்டங்களை எட்டுவது ஒரு எண்ணாக தோன்றலாம். ஆனால் தலைமை பொறுப்பில் இருந்தவர்கள் அனைவரும் அறிவார்கள், ஒவ்வொரு கூட்டத்திற்கும் பின்னால் திட்டமிடல், ஒருங்கிணைப்பு, தகவல் பரிமாற்றம் மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவை இருக்கின்றன. இந்த சாதனை நினைக்கும் போது ஒரு முக்கியமான உண்மை மனதில் வருகிறது. வெற்றி என்பது தீவிர முயற்சியால் அல்ல, தொடர்ச்சியான முயற்சியால் உருவாகிறது. ஆங்கிலத்தில் சொல்வார்கள், சக்சஸ் இஸ் நாட் பில்ட் பை இன்டென்சிட்டி, இட் இஸ் பில்ட் பை கன்சிஸ்டன்சி. பலர் உற்சாகத்துடன் தொடங்குவார்கள், சிலர் மட்டுமே சவால்கள் வந்த பிறகும் தொடர்கிறார்கள். அதிலும் மிகச் சிலர் மட்டுமே உறுப்பினர் வருகை குறைந்தாலும், எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்காவிட்டாலும் மனம் தளராமல் தொடர்ந்து செயல்படுகிறார்கள். அப்படிப்பட்ட நேரங்களில்தான் ஒருவரின் உண்மையான குணநலன் வெளிப்படுகிறது. சென்னை பெருங்குளத்தூரில் ஜேபி சென்னை டோஸ்ட் மாஸ்டர் கிளப் என்ற ஒரு மன்றம் இருக்கிறது. சமீபத்தில் அவர்கள் தங்களது 1000வது மைல்கல் கூட்டத்தை நடத்தினார்கள். ஒரு செல்வந்தர் வீட்டுக்கு திருமணத்தை போல் மிகவும் சிறப்பாக அமைந்தது. ஒரு திருமண மண்டபத்தில் தான் நடத்தினார்கள். ஏகப்பட்ட விருந்தினர்கள். அவர்களை பார்த்து அனைவருக்கும் பொறாமையாக இருந்தது. 1000வது மைல்கல். ஆனால் அதற்கு பின்னால் எத்தனை வழிகள் இருந்தது என்பது எனக்கு தெரியும். டிஎக்சி டோஸ்ட் மாஸ்டர் கிளப் என்ற ஒரு கார்ப்பரேட் கிளப் மூடும் தருவாயில் அதை ஜேபி சென்னை டோஸ்ட் மாஸ்டர் கிளப்பாக மாற்றி கம்யூனிட்டி கிளப்பாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். டிஎக்சிக்கு முன்னால் சிஎஸ்சி டோஸ்ட் மாஸ்டர் கிளப் என்ற ஒரு கார்ப்பரேட் கிளப் இருந்தது. அதை மூடுவதற்கு பதிலாக டிஎக்சி என்பதை தொடர்ந்தார்கள். சிஎஸ்சி கிளப் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கூட்டத்தில் 3 பேர் தான் பங்கெடுத்தார்கள். அவர்கள் கூட்டத்தை தவிர்க்கவில்லை. ஆனால் அந்த 3 பேர்களை வைத்து மொத்த கூட்டத்தையும் நடத்தினார்கள். அவர்களுக்கு ஒரு சாதனை இருக்கிறது. இதுவரை ஒரு கூட்டத்தை கூட அவர்கள் தவிர்க்கவில்லை. அப்பேற்பட்டவர்களின் வலிக்கு பின்னால் தான் அந்த 1000வது மைல்கல் கூட்டத்தை கண்டோம். இந்த கழகத்தை நினைக்கும் போது எனக்கு முதலில் நினைவுக்கு வருவது டி.எம். கவிதா, சொல்வேந்தர் கவிதா அவர்கள். ஒரு மன்றம் வளங்கள் இல்லாமல் இயங்கலாம், அனுபவம் குறைவாக இருந்தாலும் இயங்கலாம். ஆனால் அர்ப்பணிப்புள்ள மனிதர்கள் இல்லாமல் ஒரு மன்றம் நீண்ட காலம் நிலைத்து நிற்க முடியாது. உறுப்பினர் வருகையில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்த பொழுதிலும், வாழ்க்கையின் பல பொறுப்புகளுக்கு இடையிலும் சொல்வேந்தர் கவிதா அவர்கள் தொடர்ந்து இந்த மன்றத்திற்காக உழைத்திருக்கிறார். உறுப்பினர்களை ஊக்குவித்திருக்கிறார். கூட்டங்களை நடத்தி வந்திருக்கிறார். இந்த கழகத்தின் முன்னேற்றத்திற்காக விடாமுயற்சியுடன் செயல்பட்டிருக்கிறார். அத்தகைய உறுதியும் பொறுமையும் நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டியது. ஒரு புகழ்பெற்ற ஆங்கில பொன்மொழி உண்டு. சக்சஸ் இஸ் தி சம் ஆஃப் ஸ்மால் எஃபோர்ட்ஸ் ரிப்பீட்டட் டே ஆஃப்டர் டே. தினமும் தொடர்ந்து செய்யப்படும் சிறிய முயற்சிகளின் மொத்தமே வெற்றி. இந்த 50வது கூட்டம் அந்த உண்மைக்கு உயிரூட்டும் சான்றாகும். தயாரிக்கப்பட்ட ஒவ்வொரு நிகழ்ச்சி நிரலும், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒவ்வொரு பொறுப்பும், வழங்கப்பட்ட ஒவ்வொரு உரையும், வரவேற்கப்பட்ட ஒவ்வொரு விருந்தினரும், நடத்தப்பட்ட ஒவ்வொரு கூட்டமும் இன்று இந்த மைல்கல்லை உருவாக்கியுள்ளன. எனவே இன்று நாம் வெறும் 50வது கூட்டத்தை கொண்டாடவில்லை. நாம் விடாமுயற்சியை கொண்டாடுகிறோம், மன உறுதியை கொண்டாடுகிறோம், நாம் தொடர்ந்து செயல்படும் பண்பை கொண்டாடுகிறோம். எனது வாழ்த்து என்னவென்றால், இந்த 50வது கூட்டம் ஒரு நிறைவு புள்ளியாக இல்ல, அடுத்த கட்ட வெற்றிகளுக்கான தொடக்க புள்ளியாக அமைய வேண்டும். அடுத்த 50 கூட்டங்கள் மேலும் பல சிறந்த பேச்சாளர்களையும் திறமையான தலைவர்களையும்
அர்த்தமுள்ள நட்புகளையும் ஊக்கமளிக்கும் வெற்றி கதைகளையும் உருவாக்கட்டும். இந்த பயணத்தில் பங்களித்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகள். மேலும் இந்த கழகத்தின் உறுதியான தூணாக இருந்து தனது தொடர்ச்சியான அர்ப்பணிப்பால் மன்றத்தை முன்னெடுத்து வரும் சொல்வேந்தர் கவிதாவிற்கு எனது சிறப்பு பாராட்டுகளும் நன்றிகளும். திறமை, டேலண்ட் ஒரு கழகத்தை தொடங்கலாம், ஒரு மன்றத்தை தொடங்கலாம். உறுதி, டிட்டர்மினேஷன் அதை தாங்கி நிறுத்தலாம். தொடர்ச்சியான முயற்சி, கன்சிஸ்டன்சி தான் அதை வெற்றி அடை செய்யும். நன்றி, வணக்கம்.